என்ன சுந்தரி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஏங்க, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரும் போலங்க. ச்சே, நானும் எவ்வளவுதான் பிளான் போடுறது, எல்லாமே இப்படி சொதப்புன்னு சொதப்புதுங்க. சுந்தரி, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. ஏங்க, நானே கஷ்டப்பட்டு உங்க தங்கச்சி மண்டைய கழுவி அந்த அன்னக்காவடியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான போட்டா, கடைசியில் இந்த கிருஷ்ணன் பையன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். ஆரம்பத்துல இருந்தே இந்த கிருஷ்ணனாலதான் எல்லா பிரச்சனையும். ஆமாங்க, அந்த அன்னக்காவடியை வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொன்னாலும் இவன் விட மாட்டான் போலயே. அவ காலில் விழுந்து கெஞ்சாச்சும் அவளை இங்க வீட்டோட வச்சிருவான் போலயே. அம்மா, பொண்டாட்டி ஏதாச்சும் சொன்ன உடனே அந்த துடி துடிக்கிறானே. சுந்தரி, என்னதான் நடந்தது? ஏங்க, நானும் உங்க தங்கச்சியும் அந்த அன்னக்காவடிட்ட போய் பேசணும். எந்த அளவுக்கு மோசமா கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு உங்க தங்கச்சி பேசினா. ஆனா அந்த அன்னக்காவடி எல்லாத்தையும் கேட்டுட்டு கல்லு மதுரலாம் நிக்கிறா. என்ன சுந்தரி சொல்ற? ஐயோ ஆமாங்க, எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா பேசியாச்சு. கடைசியில் அந்த அன்னக்காவடியோட அம்மாவை தப்பா பேசணுன்னு அவ அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுததும் நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயோ, அந்த டைம்ல தாங்க கரெக்டா சுந்தர அண்ணா வந்துட்டாரு. அவர் வந்து 5 நிமிஷத்துல அந்த கிருஷ்ண பையன் வந்துட்டான். அப்பப்பா, அந்த அன்னக்காவடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தோடனே இவன் எப்படி துடி துடிச்சான் தெரியுமா? அவ அழுதுட்டு இருந்ததை பார்த்ததும் இவன் கோவத்துல பெத்த அம்மானு கூட பார்க்காம கண்ணா பின்னான்னு பேசுறான். அந்த அளவுக்கு காதல், எல்லாம் காதல் பண்ற வேலைங்க. என்ன சுந்தரி சொல்ற? கிருஷ்ண மீனாட்சி திட்டினானா? ஏங்க, நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். கிருஷ்ணனா இதுன்னு சொப்பா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் பேசின பேச்சு என்ன! ஐயோ, அதெல்லாம் பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வந்தது தெரியுமா? அந்த அன்னக்காவடிக்கு இந்த கிருஷ்ணன் பையன் இருந்து சப்போர்ட் பண்றான். அங்க மாமன்னாரு, அதான் சுந்தரனா இருந்து சப்போர்ட் பண்றாரு. ச்சே, அதெல்லாம் பார்க்க முடியல என்னால. சுந்தரி, இத நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம். நீ சொல்ற மாதிரி அந்த அண்ணக்காவடி இந்த வீட்டோட மகாராணி ஆயிரானும் ஆயிருவா. இதை விடக்கூடாது சுந்தரி. இந்த வீட்டோட மூத்த மருமகனா அது என் பொண்ணா மட்டும்தான் இருக்கணும். ஏங்க, உங்களுக்கு இருக்கிற அதே கோபமும் வெறுப்பும் தான் எனக்கும் இருக்குதுங்க. ஏம்மா சுந்தரி, இவளுக்கு சீக்கிரம் ஒரு முடிவை கட்டணும். அதைத்தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம அந்த அணுவை போட்டு தள்ள மாதிரி இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டை ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். அதான் எப்படி சுந்தரி? நானும் அவ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே போன மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம இந்த கிருஷ்ணனும் ஒரு நாளும் வெளியே கூப்பிட்டு போன மாதிரி இல்ல. வேற எப்படி இவ சோழிய முடிக்கிறது? அதைத்தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ எந்நேரமும் வீட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கா. சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் கடை கீழே கோயிலுக்கு எங்கேயாச்சும் போவான்னு பார்த்தா போக மாட்டா போலயே. என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல அங்க இருப்பா. அன்னைக்கு கவனிச்சுக்கலாங்க இவளை. சுந்தரி, அவ்வளவு நாள் வரையலாம் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. வீட்லயே ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி அவ சூரிய முடிக்கிற வழிய பாரு. அப்பனாதான் சீக்கிரம் கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை முடிக்க முடியும். ஏங்க, என்னங்க கொஞ்சம் கூட புரியாம யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க? வீட்டில் வச்சு அந்த அன்னக்காவடிக்கு ஏதாச்சும் நடந்தது, கண்டிப்பா அந்த கிருஷ்ணன் பயலுக்கு நம்ம மேலதான் சந்தேகம் வரும். பொண்ணு அவங்க அம்மா மேல சந்தேகம் வரும், இல்லைன்னா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். தேவையில்லாம எதுக்குங்க வம்பு? பேசாம வீட்டுக்கு வெளியே வச்சு அவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான் சுந்தரி. எனக்கு இப்பதான் புரியுது. என்ன நடந்தாலும் நம்ம பேர் வெளியே வந்துடவே கூடாது. நம்ம தான் இதை பண்ணோன்னு ஒரு சின்ன தடையும் இல்லாம நம்ம பண்ணி முடிக்கணும். ஆமாங்க, அவ கதையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணத்தை நடத்தி என் பொண்ணு தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா இந்த வீட்டில் இருக்கணும். என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கேவலம் எவ்வளோ ரோட்ல போற ஒருத்தி வந்து இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நான் சும்மா விட மாட்டேன். ஏதோ சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக பொறுமையா சொல்லியும் பார்த்தாச்சு. வீட்டை விட்டு நீயே வெளியே போயிருன்னு. அதை கேட்காம அவ இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு இருந்தா கண்டிப்பா அதை கதையை முடிக்காம விட மாட்டேன். சுந்தரி, அப்புறம் மீனாட்சி கிட்ட அமிர்தா சூர்யா கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் பேசுனியா? ஆமாங்க, போற போக்குல அதையும் லைட்டா போட்டு தான் விட்டுருக்கேன். யோசிக்கட்டும். நல்லது சுந்தரி. எப்படியாச்சும் இந்த சொத்து அவ்வளோ நமக்கு வந்து சேரணும். ஆமாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். ஏதோ ஊர் பேர் தெரியாதவளுக்கு இந்த சொத்தெல்லாம் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேங்க. எல்லா சொத்தும் நம்ம பசங்க தான் அனுபவிக்கணும். நம்ம பசங்களுக்கு தான் வந்தாகணும். ஏங்க, அப்புறம் அந்த வேலைக்காரி மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணுங்க. சுந்தரி, எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கிறியோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சூர்யா அந்த வேலைக்காரியை எட்டி கூட பார்க்க மாட்டான். அவன் டாக்டர் படிச்சிருக்கான். போயும் இந்த வேலைக்காரியவா அவன் கல்யாணம் பண்ணுவான்? இல்ல சுந்தரி, எனக்கு தெரிஞ்சு அவன் இவளை எட்டி கூட பார்க்க மாட்டான்.
ஏங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்கங்க. இந்த வேலைக்காரிக்கு ஒன்று நான் துடிச்சுக்கிட்டு ஆள் அவன் தான் வந்து நிற்கிறான். எனக்கு அந்த சந்தேகமும் இருக்கு. அதே மாதிரி இந்த வேலைக்காரி அடிக்கடி அந்த ரூம் பக்கம் போயிட்டு வரா. இதுங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும். திடுதுப்புன்னு அவன் இவளை இழுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்ன சுந்தரி சொல்ற? ஆமாங்க, நானும் அந்த வேலைக்காரியை எவ்வளோ பேச முடியுமோ பேசி தட்டி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் அவள் இன்னமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் என்கிட்ட நல்ல வசமாக வாங்கி கட்டுவா. அப்போதான் அவள் அடங்குவா. என்ன சுந்தரி, இதுங்களாம் நமக்குனே வந்து சேரும் போலயே. ஆமாங்க, அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ச்சே, நிம்மதியாக அந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போடலான்னு பார்த்தா விட மாட்டாளுங்க போலயே. உங்கள் தங்கச்சி மண்டையை கூட கழுவி சொத்தெல்லாம் ஈஸியாக எழுதி வாங்கிடலாம் போல. ஆனால் இவளுங்க தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்கு. இன்னும் ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம உயிரை வாங்குறாளுங்க. இன்னும் எத்தனை கொலைங்க பண்ணுறது. ச்சே சுந்தரி, எத்தனை கொலை பண்ணாலும் பரவாயில்ல, சொத்து நமக்கு வந்தாகணும். ஆமாங்க, நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன். ஏங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த அண்ணக்காவடியை போட்டு தள்ளணுங்க. இவ சீக்கிரம் போய் சேர்ந்தாதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஆமா சுந்தரி, நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, தலைவலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இங்க வந்தா இங்க ஒரு பெரிய தலைவலி நின்றுட்டு இருக்கு. புருஷ், ஏ புருஷ், ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடி. உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படி கூப்பிடாதுன்னு. நான் என்ன உன் புருஷனா? என்ன புருஷ், நீ என் புருஷன் தானே, மறந்துட்டியா என்ன? இப்போ 2 நாள் முன்னாடி எனக்காக சண்டை போடும்போது கூட இவன் என் பொண்டாட்டின்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். அப்புறமா என்ன, இப்போ நான் உனக்கு பொண்டாட்டினா நீ எனக்கு புருஷன் தானே? ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ அந்த டைம்ல சும்மா சொன்னேன், அதனால நீ அதையே பிடிச்சிட்டு தொங்குவியா? இதுக்கப்புறம் புருஷ கிருஷ்ணன் சொன்னேன், வாயை உடைச்சிட வேண்டி. என்ன புருஷ் இப்படி கோவப்படுறீங்க? அடியே, திரும்ப திரும்ப புருஷனை கூப்பிடாதடி. என்ன புருஷ் நீ? சரி, உனக்கு புருஷன் கூப்பிட்டா பிடிக்கலல்ல, அப்போ புருஷான்னு கூப்பிடவா, இல்லைனா கணவான்னு கூப்பிடவா? எது வேணாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த மாதிரி கூப்பிடுறேன். அம்மா தாயே, நீ என்ன கூப்பிடவே வேண்டாம். வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். புருஷ், நீங்க இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏ பிசாசு, யாருக்கடி புருஷன்? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், வாயில செலடப் எடுத்து ஒட்டிடுவான் பாத்துக்க. மிஸ்டர் சக்தி, நீங்க தானே எனக்கு தாலி கட்டினீங்க. அப்ப நீங்க என் புருஷன் தானே? ஏ பிசாசு, அது தாண்டி நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரத்துக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஐயோ புருஷ், ஆனா நீங்க அந்த தப்பை தான் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? திமிருடி திமிரு, இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, கையில அடிபட்டு இருந்ததுல சரியாயிடுச்சா? ஏன் திரும்ப அடுத்த கையை உடச்சு விடலான்னு பாத்தியா? புருஷ், என்ன இதெல்லாம்? ஏதோ நான் உன் கையை உடச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்காக சண்டை போட்ட, அதனால அடிபட்டுடுச்சு. நீ அதனை விருப்பப்பட்டு சண்டை போட்ட. அதாண்டி, உன்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். உனக்காக சண்டை போட்டேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? சரி சரி, ரொம்ப சீன் போடாத. சரி, கை எப்படி இருக்கு இப்போ? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? ஏ பொறுக்கி, எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு உண்மையாவே தெரியாது, அப்படித்தானே? ஏ பொறுக்கி, என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி பார்த்து ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டியே, அப்புறம் என்ன? அது இல்ல, நீ ஆயின்மெண்ட் போட மறந்துட்ட, சரி அதனால போட்டு விட்டேன். அப்ப நீ தூங்கலையா என்ன? தூங்கல. ஐயோ கடவுளே, இந்த பொறுக்கி அப்ப தூங்காம தான் இருந்தானா? என்ன பிசாசு, ஏதோ தனியா பேசிட்டு இருக்க போல? ஆமா ஆமா, நான் பைத்தியம், அதான் தனியா நின்று பேசிட்டு இருக்கேன். அதான் எனக்கே தெரியுமே நீ ஒரு பெரிய பைத்தியம்னு. யாரு? நான் பெரிய பைத்தியமா? நீ தான் பைத்தியம். பொறுக்கி பொறுக்கி. ஏ பைத்தியம், எனக்கு இப்போ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் டைம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ மரியாதையே நகண்டு போ. எனது தலை வலிக்குதா? அப்ப நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இப்ப என்ன கேட்டேன்? அதான் தலை வலிக்குதுன்னு சொன்னால, அதான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவான்னு கேட்டேன்.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தூங்குனா சரியாயிரும். நான் போய் தூங்குறேன். ஏன் பொறுக்கி காஃபி குடிச்சாலும் சரியாயிரும். நான் வேணா போட்டு வரவா? இல்லை, வேண்டாம். வேண்டானா போ. சரி பாவம் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ளே ஓவரா சீன் போடுற. வேண்டானா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொழுப்பு கொழுப்பு. இன்னொரு நேரம் கேட்டால் வேணும்னு சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே எப்படி சொல்கிறா பாரு, பிசாசு பிசாசு. என்ன ஏதோ வாய்க்குள்ள வச்சு முணங்கிட்டு இருக்க? ஒன்றும் முணங்கலை. போங்கம்மா போங்க. போகிறேன் போகிறேன். சூர்யா சார், என்னாச்சு சார்? கூப்பிட்டீங்க ஆனால் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. ஏதாச்சும் சொல்லணுமா சார்? அது வெண்ணிலா, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? ஆ ஆமாம் சூர்யா சார், இன்னும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் சமைக்கணும். அப்படியா வெண்ணிலா? சரி, அப்போ நீ போய் வேலையை பாரு வெண்ணிலா. ஐயோ சூர்யா சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் வெண்ணிலா. சூர்யா சார், ஏதோ கேட்க வந்தீங்க, அப்புறம் வேண்டான்ட்டீங்க. சொல்லுங்க. வெண்ணிலா, அது எனக்கு பால் பாயாசம் சாப்பிடணும் போல இருக்கு. அதான் நீ ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு செஞ்சு தரியா? இப்போவே வேணும்ட்டுலாம் அர்ஜென்ட்லாம் இல்லை. நீ எப்போ ஃப்ரீயோ எனக்கு அப்போ செஞ்சு தந்தா போதும். என்னன்னு தெரியல, எனக்கு இன்னைக்கு திடீர்னு பால் பாயாசம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கு. ஐயோ சூர்யா சார், பால் பாயாசம் தானே, ஆனால் உங்களுக்கு உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இல்லை வெண்ணிலா, இப்போ அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம். உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சு கொடு, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சார் நீங்கள் இதில் என்ன இருக்கு? அது சின்ன வேலை தானே, நான் உடனே செஞ்சு தந்துடுறேன். இதை கேட்குறதுக்கு ஏன் சார் இவ்வளோ தயங்கிட்டு இருந்தீங்க? இல்லை வெண்ணிலா, உனக்கு வேலை இருக்கும்ல, அதனால தான். ஐயோ என்ன சூர்யா சார், இதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. சரி வெண்ணிலா. இவளுக்கு வர வேலையே இல்லை. அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சூர்யா ரூம்ல தான் இருக்கா, இல்லைன்னா சூர்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. வேலைக்காரி இடத்துல வைக்கணும். அதை விட்டுட்டு என் புருஷனால வந்த வென, அதான் இவளுகெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க. எவ்வளோ திமிரு இருந்தா இவன் என் பையன்கிட்ட நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பா. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இவளுக்கு. போற போக்கு பார்த்தா சுந்தரியா நீ சொன்னது சரியா தான் இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டோம் நம்ம மண்டையில மிளக வரைச்சிட்டு இவனையும் கொத்தி தூக்கிட்டு போனாலும் போயிருவாளுங்க. ஏ வெண்ணிலா. மீனாட்சி அம்மா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கிச்சன்ல அவ்வளோ வேலை கிடக்கு, போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. அதை பார்க்காம இங்க என்னடி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. வேலைக்காரினா கிச்சனோட இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வயசு பையன் ரூம்ல உனக்கு நடி வேலை? அம்மா, சின்னமா பேசிட்டு இருக்கீங்க. சூர்யா, நீ வாய மூடிட்டு சும்மா இரு. உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், வேலைக்காரினா கிச்சனோட இருக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு இப்படி ரூம்குள்ள வந்து பேசுறது, அங்க நின்று பேசுறது, இங்க நின்று பேசுறது, சிரிக்கிறது, என் பையன் பின்னாடியே சுத்துறது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற. மீனாட்சி அம்மா, வாய மூடு. போய் வேலையை செய்யு. அம்மா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கம்மா. வெண்ணிலா ஒன்னும் இங்க வரல, நான் தான் வெண்ணிலாவை கூப்பிட்டேன். என்னது, நீ வெண்ணிலாவை கூப்பிட்டியா? நீ எது கூப்பிட்ட? அது எனக்கு பால் பாயாசம் சாப்பிடணும் போல இருந்தது, அதான் செஞ்சு தரியான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க என்ன இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா திட்டிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? பால் பாயாசமா? என்ன திடீர்னு? அம்மா, என்னம்மா கேள்வி இதெல்லாம்? எனக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதனால கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஏன் தோணா சாப்பிட கூட கூடாதா என்ன? ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன். அதை விட்டுட்டு சும்மா சும்மா இவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன இங்க நின்று வாயை பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை செய். முதல்ல சமைக்கிற வேலையை பாரு. சரி மீனாட்சி அம்மா, நான் கிளம்புறேன். புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் சும்மா சும்மா சூரிய ரூம் பக்கத்துல வந்த அவ்வளவுதான், சொல்லிட்டேன். கிளம்பு போ. என்னம்மா நீங்க வெண்ணிலா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? கிச்சன்ல அங்க எவ்வளவு வேலை இருக்கு, ஒரு வேலையும் செய்யாம இங்க வந்து வெட்டி கதை பேசிட்டு இருந்தா வேற அவளை என்ன பண்ண சொல்ற? என்னம்மா நீங்க, அவ வேலை தான் பார்த்துட்டு இருந்தா, நான் தான் வெண்ணிலாவை கூப்பிட்டேன். அது தெரியாம நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம், மூஞ்சி எவ்வளவு வாடி போச்சு தெரியுமா? சூர்யா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஏதோ அந்த வேலைக்காரியை திட்டினதுக்கு நீ என்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? ஐயோ அம்மா, தெரியாம கேட்டுட்டேன். சரி சொல்லுங்க, என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதனாலதான் வந்தேன்.
அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? ஆமா. ஐயோ அம்மா, என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. உனக்கும் வயசாகிட்டே போகுது, தெரியுதா இல்லையா? உன்னை இப்படியே விட்டா சரி வராது. அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? கல்யாணமா? ஆமா சூர்யா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஒரு 3 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, கண் எல்லாமே ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் மெடிக்கலில் வந்து ட்ராப்ஸ் வந்து வாங்கி ஊற்றியிருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் எப்படியாச்சும் சண்டே வீடியோ போட்டணும்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஓகே தான். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இப்போது என்னோடய ஸ்டோரி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே எல்லா டைலாக்ஸுமே கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் பேசுகிற டைலாக்ஸில் எந்த ஒரு ரொமான்ஸுமே இருந்திருக்காது. இப்போ வந்து கார்த்திக் பிரியா இவங்க கான்வர்சேஷனில் சும்மா குட்டி குட்டியாக வச்சுருப்பேன். ஆனால் அது கூட வந்து சும்மா ஃபன்னியாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். மற்றபடி ரொம்ப ரொமான்டிக்காக டைலாக்ஸ் வந்து நான் எதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அது எனக்கு 100% தெரியும். ஆனால் கார்த்திக் பிரியா கான்வர்சேஷனில் ஃபன்னுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் பேசியிருந்தேன். அப்புறம் வந்து நார்மலாக சும்மா ஏஐ யூஸ் பண்ணியிருப்பேன். சும்மா கிஸ்ஸு, ஹக்கு இந்த 2க்குமே சும்மா ஏஐ வந்து யூஸ் பண்ணி ஒரு சாங் மாதிரி போட்டு விட்டுருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டேன். ஏன்னா டைலாக்ல வந்து எதுவுமே நான் வந்து கன்வே பண்ணலை. அதனால சரி இந்த மாதிரி சாங்ஸில் வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா கிஸ்ஸு, ஹக்கு இந்த 2ம் ஏஐ வச்சு, அதுவுமே நான் வந்து இது வாட்டர் ட்ராப்ஸ் வந்து போட்டு மறைச்சு தான் உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொமான்ஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஏஐயில் தானே எடிட் பண்ணுறேன். அதை வந்து நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிப்பேன். கம்மி பண்ணிவிட்டு நார்மலாகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொன்று, யாருமே இந்த ஒரு ரீசன் மட்டும் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட நாங்கள் சேர்ந்து பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ரொமான்ஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். இந்த ஒரு ரீசன் மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் தாராளமாக குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன், இது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்டோரி இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்காக ஒரு ஃபன்னாக ஒரு ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்னொரு சேனலில், அதாவது பட்டு மாமா சேனல், அதில் வந்து ஒரு பேய் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். அது ரொம்ப பயமாலாம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக போகும். நீங்கள் அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காட்டுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது வந்து இந்த ஒரு தப்பாக எதுவுமே வராது. தப்பா மீன்ஸ் அதாவது ரொமான்ஸ் வராதுன்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு பேய் ஸ்டோரி தானே. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஃபன்னாக போகும். நீங்கள் அது வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க, தப்பு இல்லை. இது வந்து கொஞ்சம் லவ் ஸ்டோரிங்கிறதுனால நான் வந்து இதில் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன், இது வந்து கிட்ஸுக்கான ஸ்டோரி இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் அதனால் குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ரீசன் மட்டும் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தோணுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும். இது என்னன்னா, கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா கரெக்டாக 10 மணிக்கு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 10 மணிக்குனா எல்லாருமே கரெக்டாக வந்து டைமிங்க்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். நானுமே கரெக்டாக 10 மணிக்கெலாம் வீடியோ போடணுன்னு தான் நினைப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து முந்தின நாளே எடிட் பண்ண முடியாதா? ஸோ அன்னைக்கு இருந்து எடிட் பண்ணுறதுனால அது எப்படினாலும் 5 o'clock தொட்டுருது. அந்த டைமில் தான் என்னால் வந்து எடிட் பண்ண முடியுது. எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ணவே முடியுது. 5 o'clock கண்டிப்பாக ஆகிடுது. ஏன்னா என் பையனுக்கும் ஒரு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போவான், திரும்ப 12 o'clock வருவான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு வீடியோ பண்ணுறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுது. முடிஞ்ச வரை நான் 10 மணிக்கு வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது வீடியோ வரலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து பர்த்டே விஷ் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர், மன்னிச்சிருங்க, என்னால் வீடியோ போட முடியல, அதனால தான் உங்களுக்கு வந்து விஷ் பண்ண முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நேம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். ஹாய் அமுலட்சுமி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுதீத், ஹாய் நவீன், ஹாய் கோதை, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் லதா, ஹாய் மோனிஷ் கண்ணா, ஹாய் மனிஷ் கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.